என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 10-15 ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் பூராவும் மக்கள் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். தான் பழகி நலம் பெற்று ஆசிரியர்களாக மாறி தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து நமக்கு தொலைக்காட்சியில் தொடர்பு கொள்கிறார்கள். நான் இந்த ஆசனத்தை செய்தேன், இந்த நன்மை கிடைத்தது, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி, முக்கியமான பயிற்சி, தேவையான பயிற்சி என்ற காரணத்தினால்தான் இந்த ஒரே நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக கலைஞர் தொலைக்காட்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக எதுவும் கிடையாது. கொஞ்ச நாள் நடந்து அப்படியே போயிடுது. ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலய முடிச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் செயலர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அமுதவல்லி அவர்கள் அத்தனை மாணவர்களுக்கும் கட்டாய பாடம். தனியாக ராஜகோபால் என்ற யோக நிபுணரை அமர்த்தி அத்தனை மாணவர்களுக்கும் யோகாசனம் கற்றுக் கொடுத்து அவர்களை மாவட்ட, மாநில, உலக அளவில் கூட அவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு 2 மாணவர்கள் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். சச்சிதானந்த ஜெயஸ்வரூபன் 6 வயது, ஜெயப்பிரியன் 6 வயது. அவர்கள் கர்ணபீட ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இது சற்று கடினமான ஆசனம். கர்ணபீடம் என்றால் காது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். அப்பொழுதுதான் 84 லட்சம் ஆசனங்களை நாம் பார்க்க முடியும். எந்த உறுப்புகளுக்கும் நோயில்லாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் அத்தனை ஆசனங்கள். கர்ணபீடம் என்றால் காது. காதில் செவிடாகிறது, காதில் சளி வடிவது, காது கேளாமை, காதில் சில பேருக்கு குறு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி காது பிரச்சனை எத்தனையோ இருக்கிறது. அதற்கு விடிவு காலம் வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யலாம். யாரும் செய்யலாம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு நீங்கள் கர்ணபீட ஆசனம் செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். முதல்ல அங்கே பார்க்க செய். இன்னும் தள்ளிப்போ, இன்னும் போ, இன்னும் கொஞ்சம் தள்ளி போட. தமிழ் இலக்கியத்தில் இதை சிவலிங்க ஆசனம் என்று சொல்கிறார்கள். சிவலிங்கம் போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கின்ற காரணத்தினால் சிவலிங்க ஆசனம் என்றும் சொல்கிறார்கள். முழுமையாக செய்கிறார்கள். கர்ணபீட ஆசனம் முழுமையாக செய்யாவிட்டாலும் முடிந்தளவு செய்தாலே காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முழுமையாக நீக்கக்கூடிய இந்த ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்போ அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க. கால் நீட். இங்கே தள்ளி வந்துடு. கால் நீட். படு. அப்படியே
பாடி அப்படியே முன்னே இழு, முன்னே இழு, முன்னே இழு. அங்கே தள்ளணும். பட்டக்ஸ் அப்படியே முன்ன தள்ளு, பட்டக்ஸை முன்னே இழு. முழுமையாக செய்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் கையை முதுகிலை வைத்து கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். காது வழியாக தொடை வழியாக இந்த முட்டு தரையை தொட வேண்டும். காது வழியாக இந்த கால் வந்து முட்டு தொடணும். கர்ணபீடாசனம் முழுமையாக செய்கிறார்கள். முழுமையாக செய்ய முடியாவிட்டாலும் அறகுறையாக செய்தாலும் அந்த காது பிரச்சனை இவர்களுக்கு முழுமையாக நீங்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறங்குங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். முனிவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த உறுப்பிலே நமக்கு ஏதாவது பிரச்சனை நிச்சயமாக ஏற்படாது. ஆகவே தான் ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஆசனம், ஒவ்வொரு விரலுக்கு ஒரு ஆசனம், வயிற்றுக்கு ஆசனம், இருதயத்துக்கு ஆசனம், நுரையீரலுக்கு ஆசனம், வயிற்றில் உள்ள ஒவ்வொரு கருவிக்கும் தனித்தனியான ஆசனங்கள். எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்படும் பொழுது எங்கே இறப்பு வரப்போகிறது? ஆகவே தான் நமது முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்து நமக்கு பல்வேறுபட்ட இலக்கியங்களை தந்திருக்கிறார்கள். வான சாஸ்திரம், ரேக சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், எத்தனையோ தந்திருக்கிறார்கள். அவர்களை யாராலும் மாற்ற முடியாது, மாற்றி எழுத முடியாது. அவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ், அது மாற்ற முடியாது. வெளிநாட்டுக்காரர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது அற்புதமான கலையை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். நோயற்ற வாழ்வுக்கு வழி தரும், மருத்துவ செலவே இல்லாதது, நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சியை எல்லோரும் பயின்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.